ஹல்லேலூயா. இன்றைய நாளுக்குரிய ஆறுதலின் வார்த்தை. தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். இன்றைய நாளில் ஆறுதல் இல்லாமல் கலங்கி நிற்கிற தேவ ஜனமே, உங்களை நோக்கி ஆண்டோடைய வார்த்தை கடந்து வருகிறது. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல அன்பு சகோதரியே, உன் பாரம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, நீ அவர் மேல இறக்கி வச்சிரு. அவர் தான் உன்னை என்ன செய்ய போகிறார்? ஆதரிக்க போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்வையா? தனிமையில நிற்கிற என் அன்பு சகோதரியை நீ ஏற்றுக்கொள்வாயா? நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒன்றுமே நான் காணல, சந்தோஷத்தையே காணல, எதை பார்த்தாலும் தோல்வி, எதை பார்த்தாலும் பயம், எனக்குள்ள விருத்தி, நான் என்ன செய்வதென்ற சூழ்நிலைமை, நான் தற்கொலை கூட முயற்சி செய்து விட்டு என்னால முடியல அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிற என் சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மனதிடம் ஆலோசனை கேட்டேன்னா உன்னுடைய சோர்வுக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை கடந்து போய்விடும். அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதபடிக்கு நீ ஒரு ஸ்டெப் வைத்தேன்னா பல படிகள் நீ கடந்து கீழே இறங்குற சூழ்நிலைமை வந்துவிடும். ஆனா கர்த்தர் மேல நீ வச்சுட்டேன்னு வச்சுக்கவே, கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? அதிசயமான காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என் கணவர் குடித்து ஒரு இன்னமும் என்னை கொடுமைப்படுத்துகிறார், என் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றமே இல்லை, அவர் வேலைக்கே போகல, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கலாம். ஆனா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை கடந்து வந்தேன் சகோதரியே. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நான் கண்ணோக்கி நான் பார்த்து ரொம்ப பயந்து என்னோட சூழ்நிலைமை, என் பிள்ளைகளை நினைத்து, என்னோட எதிர்காலத்தை நினைத்து நான் கலங்கி நின்றேன். அப்பதான் ஒரு முடிவெடுத்தேன், கர்த்தர் மேல நான் பாரத்தை வைக்கணும், எந்த மனிதரை நோக்கி நான் போகக்கூடாது. நான் ஆலோசனை கேட்டேன்னா என் தாயின் இடத்துலயோ, என் உறவினர் இடத்துலயோ, என் நெருங்கின நண்பர் இடத்துலயோ நான் உதவி கேட்டேன்னா அவங்க சொல்லுவ ஒரே வார்த்தை, நீ உன் கணவனை பிரிந்து நீ என்னிடம் வந்து விடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல, குடும்பமாய் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பமாய் இந்த உலகத்துல பிள்ளைகளின் கனிகளை கொடுத்து நம்மளை குடும்பமாய் ஆசீர்வதிக்க அந்த இடத்துல நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால கர்த்தர் இடத்துல என் பாரத்தை நான் கொடுத்தேன். ஆண்டவரே, நான் 7 நாள் என்னால முடிந்த அளவுக்கு நான் உபவாசித்து செபித்தேன், தனிமையில செபித்தேன், தண்ணீர் கூட குடிக்க முடியாதபடி கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். நான் கர்த்தருடைய சமூகத்துல என் இருதயத்தின் பாரத்தை ஊற்றினேன், ஆண்டவர் இடத்துல ஊற்றினேன். ஏன்னா மனிதர் இடத்துல ஊற்றினா அது ஒன்றுமே பிரயோஜனப்படாது. என் கர்த்தருடைய சமூகத்துல, என்னுடைய வீட்டின் ஒரு அறையில நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தேன். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஆரம்பமும் முடிவும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வாழ்க்கையில கட்டளையிடுங்கன்னு சொல்லி என்னுடைய காரியங்களை பட்டியலிட்டேன், அவரிடத்துல சமூகத்தை தெரிவித்தேன். என்னுடைய நாட்கள் கடந்து வந்தது. என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆனார். இன்றைய நாளையில பெரிய அவரு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகானாய் கர்த்தர் நிறுத்திருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை நீங்களும் நிற்கலாம். என் கணவர் குடிக்கிறார், ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறாரு, நான் என்ன செய்வது? குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்க முடியலையேன்னு சொல்லி நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றமே இல்லையே நீங்க நிற்கலாம். நீங்க கர்த்தர் இடத்துல உங்க பாரத்தை நீங்க வைக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறாரு, சங்கீதம் 69:33வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது: எளியவர்களின் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? நம்ம ஜெபத்தை புறக்கணிக்கவே மாட்டார். ஆமென். அப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். நீங்க உங்களுடைய ஜெபத்தை அற்பமா என்ன மாட்டார், நான் இப்படி ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கணும் அந்த மனிதரை போல இல்லவே இல்லை. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையின்படி நீங்க செவிங்க, இருக்கிற இடத்துல செவிங்க. தனியா ஒரு ரூம் வேணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல நீங்க கர்த்தரை நோக்கி உங்களுடைய வேண்டுதலை அவர் இடத்துல தெரிவிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் அவர் மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆமென். எல்லாரும் கண்களை முடிச்சு வைப்போமா? ஆண்டவரே, அப்பா, இந்த அன்பு சகோதரி ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த தேவ ஜனத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ஆண்டவரை இருதயத்தில் ஆண்டவரை விசாரங்கள் பெருகையில் தேவனே, நீங்களே அந்த ஆத்மாவை ஆதரிக்கிற தேவனா இருக்கீங்களே சப்பா, அப்படியா நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஜனங்களை கர்த்தர் விடுவீங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.